அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பணத்தையும் கொடுத்தாச்சு, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சு. என்னங்க ஃப்ராடுக்கறங்க ஆகவே ஆகாது. அவ்வளவு எல்லாமே பொய் சொல்றான். அப்பா நியூஸ் வந்தாலோ என்னால வேற பிரச்சனை வந்தாலோ டிவோர்ஸ் தராம இழுத்தடிப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்ல உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? மலாலி நாங்களும் போய் பேசியிருக்கோம். வேற ஏதாவது பிரச்சனை வந்தா டிவோர்ஸ் கிடைக்காது, இன்னும் லேட் ஆகும்னு சொல்றாங்க. ஐயோ மாப்பிள்ள நமக்கு தெரியல. இப்பயாவது நமக்கு வந்து யாருக்கும் இப்பவும் அதே பேரை சொல்லி ஏமாத்தும் போது நமக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ தான் இருப்பேன். என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை நிறுத்தி தூக்கி நிறுத்த போறது அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ சரி ஏதோ செய்யுங்க. நான் உங்களை நம்பிதான் என் பொண்ணையும் பணத்தையும் கொடுத்திருக்கேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளா எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்ல இல்லனா எண்ணியே குறா. ஏன்டா உசுர வாங்குற? உங்களை நம்புறேன், ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும். ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். சீதா டேய் கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நீ எவ்வளவு கத்தினாலும் சீதா வரமாட்ட. அதுக்கு முதல்ல அவங்க இருக்கணும். எனக்கு எதிராக இப்ப நின்னுகிட்டு ஏன் எதிரி கூடிய நின்னுகிட்டு என்னை தோக்கடிக்கலான்னு பாக்குறியாடா? சீதா எங்க? உன்ன மாதிரி மிருகம் இல்லாத மனுஷங்க மட்டும் வாழ்ற இடத்துல சேஃபா இருக்கிறான். பாத்துருவோமா பார்க்கலாமா கேட்கலாமா தூக்கலாமா? என்ன விளையாடிட்டு இருக்கியா? அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். அந்த தைரியத்துல தானே ஆடிட்டு இருந்த. ஆடக்கூடாது. அதுக்குதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. அவன் உன் மேல இருந்த அக்கறையில பொறுத்து போனதும் உனக்கு இலக்காரமா போயிடுச்சுல. இவன் போடுற 3 வேளை சோத்துக்கு கூத்தாட வேண்டியதா இருக்கு, கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மீனாவை அவளை எப்போ கூட்டு போயிட்டான். என் பொண்டாட்டி கூட்டு போறதுக்கு நீ யாரா? யாரை கேட்டு கூட்டு போன? எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க. என்ன கேட்காம உன் கூட வந்துருவாடா? நீ அவளை பொண்டாட்டியா நடத்திருந்தேன்னா எதுக்குடா அவன் நாங்க கூப்பிட்டு எங்க கூட வர்றான்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கு. அப்ப கொடுக்குற போலீஸ் வேலை பாக்குற நீ கட்டின பொண்டாட்டி கூட உன்னால ஒழுங்கா பாதுகாக்க முடியல. நல்லா இல்ல. அடி வாங்கிட்டு வா, அடி வா. நம்பி உனக்காக போராடி உன்னை கட்டிக்கிட்ட பொண்ணுடாவ இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க. பஸ்ல போற பிள்ளைய வந்து வம்பளுத்தீங்கன்னு சொல்லி அந்த டீ கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து உங்களை செருப்புல அடிச்சாங்களே. நியாயம் கேட்க வந்திருக்கியா? அவ ஏன் பொண்டாட்டி, நான் அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். அதை கேட்க நீ யாரா? ஒரு போட்டு உசுர வாங்குறே திரியானுங்க. சத்த பயலுல நார பயலுலா புடிச்சவனே புடிச்சு நீ அடிச்ச நான் பாத்துட்டு இருக்கேன்னா அடிச்சு மூஞ்செல்லாம் காயமாக்கி வச்சிருக்கேன். கிச்சன் காசு கூட தராம எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்டுல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கையா. உனக்கும் மூஞ்சி இருக்குல்ல, அடிச்ச ரத்தம் வரும்ல. ஊத்து விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா? நீ போ சாப்பிட்டு அப்புறம் பேசுறியா? உன்னெல்லாம் உட்கார வச்சு பேச விட்டேன் பாரு. உன்னெல்லாம் சீப்பா இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. கேவிக்கிறியா? கைய வைக்கலடா, காலை வச்சேன். என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. கையில அடிபட்டுருச்சு. வேற நல்லா இருக்கு. கால்ல இன்ஜுரி ஆயிருச்சு. யாரும் கேட்க வர மாட்டாங்கன்னு நினைச்சியா? என் வீட்டு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்டா. வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். என்ன வலிக்குதா? வலிக்குதா? அவளுக்கு வலிச்சிருக்கோம். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. பச்சை கையை உடைச்சு எடுத்துருவோம் பாத்துக்கோ. இது விட்டு விட்டு விட்டு. நம்மளோட டெக்னிக், நம்மளோட என்ன வீக் எதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவனை சொல்லி கொடுத்தீங்களா தோக்கடிக்க பாக்கறல. நீ கிட்ட தான் கட்டுவியாடா? இப்போ கல்ட்ரா பெல்ட் கலட்ரா. டேய் போலீஸ், என் மேல நீ கை வச்சிருக்கேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? எதுக்கும் போகாம பாலிடிக்ஸ் பண்றாங்க. பாலிடிக்ஸ் பண்றாங்க. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல, ஆனா அது உனக்கு தாண்டா அசிங்கம். இல்ல இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான்? நான் இங்க வந்து பார்த்தப்ப சீதா இருந்த கண்டிஷனோட அவளை அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருந்தேன். வை சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாம்னு நினைச்சேன். நீ வாய் பேசிக்கிட்டு இருந்த, அதான் நான் கேட்டேன். விட்டு வை, நீ நேரம் ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்ப. வாழ விடுறா சாமி. பத்தாடி நல்ல மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு என்னங்க யாராவது சிக்க மாட்டாங்களே.
இல்ல அவன் நினைச்சிருந்தானோ உன் வேலையும் போயிருந்திருக்கும் ஒன்னையும் தூக்கி உள்ள வச்சிருந்திருப்பா. மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? சீதா மேல இனிமே ஒரு அட்டி விழுந்துச்சுன்னு வை, நீ சீக்கிரமாவே ரிட்டையர் ஆயிடுவ. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. ஆல்ரெடி நேர்ல மீட் பண்ணதுனால தானே இப்ப இவர் ஃபாதர் ஆயிருக்காரு. என் பேர் எழுதுங்க. உங்க பேரா? என் பேர் எழுதுங்க சார். நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமாப்பா, இவன் தான் போய் சொல்றான். டேய், நான் பொய்யெல்லாம் சொல்ல. என்கிட்டே வா, வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. அப்பாவா இருந்தா அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு. கர்ப்பிணி பொண்ணு விரட்டி விட்ட பாவம் நம்ம குடும்பத்துக்கு தானே வரும். பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார், நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார், உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். ரோஹிணி குழந்தைக்கு அப்பான்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்புறம் ஏமாத்த பார்த்ததுக்கு இவர் ஜெயிலுக்கு தான் போகணும். சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. அவ பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்தவ. சார் மட்டும் என்ன புத்தராமா? நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? டா, அவன் சார்ஜர் அடி திருடி வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? அததான்பா நானும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். டேய், உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்துல தலையிடாத. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா மா, இவன் என் மேல இருக்கிற கடுப்புல ஏதோ பேசுறாமா. ரோஹிணியோட குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பானிபூரி முட்டை பூசம் வாங்கி தரேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்துட்டேன். அப்பல என்னைய பார்த்து அவன் பானிபூரிக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? ஏய், நீ ரஸ்னா முடிக்க போறோம்னு நினைச்சா? அப்ப ரோஹிணி தப்பான பொண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி கிரிவலம் போயிருக்கியே, இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? வேணும்னு மனோஜ் போய் சொல்றான்னு தோணுதுப்பா. அப்பதானே பணக்கார பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ண முடியும். அப்ப நீ சப்போர்ட் பண்ற டீம் தோத்துருச்சு. அப்படி இல்லங்க, அத மறைக்கிறதுக்கு ஜெயிச்சு தலையே வலிக்குது. இந்த டாபிக் எடுத்தாலே மனோஜ் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஓடிடுறான்டா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. மாமா வேணாமா. சீதா எங்க இருக்க? நான் சீதா இல்ல, அவளை பெத்தவ பேசுறேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சீதா இல்லையா? இருக்கா, இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. சண்டை தான், நான் மன்னிக்க மாட்டேன். அத்த, சீதாட்ட கொடுங்க. அந்த மரியாதை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா மாப்ள? ஒண்ணு இல்ல, உங்க பையனை கூப்பிடுங்க, அவட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. அவன் பதிலுக்கு வண்டியா கேட்பான். சார், இது தேவை உனக்கு? இல்ல, அது கேட்கல. இவ மனுஷியா இல்ல மாடா? மிருகத்து மேல கூட கொஞ்சமாவது இறக்கம் காட்டுவாங்க. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், இவள அந்த கோலத்துல பாக்கும்போது என் மனசே வெடிச்சு போச்சு. அக்கா, நான் இங்க நிக்கிறேன், எனக்கா அவங்க நிக்கலடா. என்ன மச்சான் சொல்ற? அது வந்து உங்க அம்மா இருந்து இத பாத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நானும் சீதாவோட அப்பாவும் எங்க பிள்ளைங்களை அடிச்சதே கிடையாது. வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. படிச்சவரு நல்லவருன்னு என் பொண்ணை கட்டி கொடுத்தா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. என் பொண்ணு மீனாவுக்கும் மாப்பிளைக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் என் பொண்ணு அவர் கை நீட்டி அடிச்சதே இல்ல. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேத்து தோத்து போயிட்டோமா, திரும்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்துறவரு அவர் கிடையாது. என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே